இன்றைய தினம் வரை கடந்த 4 ஆண்டுகள், இன்றைய தினம் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேளாண் பட்ஜெட்டில் அது அறிவிக்கப்பட்டதை ஒட்டி அனைத்துமே நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இவருடைய ஆட்சி காலத்தில் திட்டத்தில் முளைக்காத விதை, உபயோகமற்ற உயிர் உரங்கள் என தவறு செய்ய வசதியான திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டமும் இதில் இல்லை. ஆர்கானிக் ஃபார்மிங் என துறைக்கு 100 கோடி எல்லாம் அறிவிக்கப்பட்டு நின்றுவிட்டது. இந்த கடந்த பட்ஜெட் எல்லாம் உள்ளடக்கி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். இதில் ஏற்கனவே அம்மா ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் உள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு இவருடைய அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் எந்த கூடுதல் பலனும் இல்லை. இவருடைய வேளாண் பட்ஜெட்டில் என்ன சொன்னார் என்ற விவரத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் கூடுதலாக 11.75 லட்சம் ஹெக்டேர் பயிர் செய்வதாகவும், ஏற்கனவே இருந்த சாகுபடி பரப்பை 60% 75% விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அப்படி உயர்த்தினார் என்று பார்க்கின்ற பொழுது இல்லை.